மத்தியமா எக்ஸாம் தேர்வு நடக்குது. அது வந்து பேப்பர் ஃபஸ்ட்டு செகண்டரி வந்து லாஸ்ட் மினிட்ஸ் வீடியோஸ் வந்து போடுறோம். இது நீங்கள் பார்த்தினாவே வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இது ஃபுல்லாக பார்த்தீங்களா ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துடலாம். இது வரைக்கும் வந்து நீங்கள் படிக்கலை அப்படின்னு ஒரு பதட்டம் அடைய வேண்டாம். இதை நீங்கள் பார்த்தினா கண்டிப்பாக வந்து 60 மார்க்ஸ் மேலே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் போடுறேன். இதை மட்டும் மெயினாக பாருங்கள். இதில் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து 90% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. पेपर 1 किसी एक पत्यांश का भावार्थ हिंदी में लिखिए அப்படின்றாங்க. இதில் வந்து இஆர்சி வந்து போயம்லேருந்து இஆர்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாவார்த்தம்னா அதுக்கு வந்து மீனிங் இந்த மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. மீனிங்னா பொருள் விளக்கம் எழுதுங்க அப்படின்னு இருக்காங்க. இதில் வந்து ஏக்கு இதில் வந்து இந்த போயம் வந்து வந்திருக்கு. இந்த 4 லைன்ஸு இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இந்த 4 லைன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஹிந்தியிலே தான் நீங்கள் சந்தர்ப்பம் எழுதணும், பாவார்த்தம் எழுதணும். இங்கே ஹெட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்பனா குறிப்பு, பாவார்த்தம் வந்து விளக்கம்னு அர்த்தம். இந்த இதுக்கு வந்து எழுதணும். ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஷின் படித்து காட்டிடுறேன். நீங்கள் ஆன்சர்ஸ்லாம் வந்து இது அப்படியே நீங்கள் பார்த்து இது வரைக்கும் படிக்காமல் இருந்தால் நீங்கள் படித்து 1 டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து दैव मेरे भाग्य में क्या है बता, मैं बहुंची या मिलूँगी धूल में या जलूँगी फिर अंगारे पर किसी चू पड़ूँगी या कमल के फूल में அப்படின்னு இந்த போயம் வந்திருக்கு. இது வந்து இந்த ஏக்கு பூந்து அப்படின்னா ஒரு மலைத்துளி. அது மேகத்திலேருந்து வந்து வெளிவந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெளிவந்து நான் வந்து நெருப்பில் விழுவேனா, ஒரு தாமரை பூவில் விழுவேனா, இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே போய் விழுவேனா, இல்லை மண்ணோட மண்ணாக அழிஞ்சிடுவான்னு சொல்லிட்டு அந்த வந்து அழுதுகிட்டே இந்த மலைத்துளி வந்து ஒரு சொட்டு தண்ணி வந்து கீழே வருது, பூமிக்கு வருது. அதை பற்றி தான் அது இதில் ரைட் பண்ணுறோம். நீங்கள் இதை வந்து படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று. இதில் வந்து இன்னொரு இஆர்சி ஒன்று போடுறேன், அதையும் பாருங்கள். இதில் வந்து நம்பர் 3ன்னு போட்டிருக்கோம். இது வந்து கைஞ்சி நகி हाथ में तेरे कटी पत्तियाँ नयारी हैं रंग नहीं हाथी में तेरे फूल रंगे बलिगारी हैं அப்படின்றது இது வந்து அத்புத் மாயாவில் வந்து அந்த போயமில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ஸு. இந்த கைஞ்சி அப்படின்னா சிசரி, கத்திரிக்கோள் இல்லாமல் வந்து நம்ம எதுவுமே நம்ம கையில் வந்து கத்திரிக்கோள் இல்லாமல் நம்ம இலைகள்லாம் போய் இப்போ கட் பண்ணுறதுல இலையோட வடி வந்து ஒவ்வொரு இலையும் வந்து மாறுபடுது இல்லை, அந்த மாதிரி வந்து அது வந்து எல்லாமே வந்து இறைவனுடைய செயல் தான் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அத்புத் மாயாவில் வந்து இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து கைஞ்சி நகி हाथ में तेरे कटी पत्तियाँ नयारी हैं रंग नहीं हाथी में तेरे फूल रंग बलिगारी அப்படி இந்த 4 லைன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஆன்சர்ஸ் வந்து கீழே போட்டிருக்கேன். இதை படித்து பார்த்து இந்த இது வந்து எழுதி பாருங்கள். இதுக்கு வந்து இந்த மொத்தம் வந்து இதில் வந்து 1 தான் எழுத சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்துங்க. இதுக்கு வந்து 5 மார்க்ஸ். இந்த 2 போட்டு நல்லா நீங்கள் தரவாக படிச்சுட்டு போங்க. ஹிந்தியில் தான் நீங்கள் ரைட் பண்ணணும். செகண்ட் ரோமனில் கின்ஹி 5 பிரசன்னங்கே உத்தர் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 கேள்விகள் மட்டும் விடை எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஹெட்லைன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு லைன் தான் வரும். 1.5 லைன் தான் வரும். இது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு வந்து 2 மார்க்ஸு. மொத்தம் வந்து 5 எழுதுனா அட்டன் பண்ணால் போதும். இது மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 10 மார்க்ஸ் வரும். இதை பார்த்துங்க. கிஸ்கி சங்கதி மே கீட்டு பதங்கு ஜல் ஜாத்தா ஹே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து தீபக்கிக்கு சங்கதிக்கே கீட்டு பதங்கு ஜல் ஜாத்தே ஹே அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த தீபக்கி சங்கதி, இந்த சங்கதின்றது இங்கேயே ஆன்சர் வந்திருக்கு. கிஸ்கி அப்படி இந்த கிஸ்கிக்கு பதிலாக என்ன எழுதுறீங்க, இதில் தீபக்கின்னு எழுதினாவே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் இதுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நீங்கள் படிச்சுங்க. குட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கமல் கியூன் नष्ट हो जाते हैं पाले की संगति से कमल
நஷ்டகோ ஜாத்தேகை அப்படின்றாங்க இந்த இடத்துல. பாலேக்கு சங்கதிசே அப்படின்னு சங்கதிசே கமல் எழுதிட்டு மீது வந்து கொஷினில் பதில் இருக்குது, அதை வந்து ரைட் பண்ணிவிடுங்க. தேர்டு வந்து बूंद बाथरूम की गोद में निकल कर क्या सोचती हैं அப்படின்னாங்க. बूंद बाथरूम की गोद में निकल कर यग सोचनी है कि वग कहाँ जाएगी और वग बच पाएगी या मिट जाएगी அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுங்க. ஃபோர்த்து வந்து बूंद कैसे गोती बन जाती हैं. बूंद समुद्र के एक कुले चीप में जाकर गिरी और गोदी बन गायी அப்படின்றாங்க. இந்த மழைத்துளி வந்து சிப்பிக்குள்ளே போய் விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து சிப்பியோட வாய் வந்து கூலே அப்படின்னா அந்த வாய் திறந்துருந்ததுனால என்ன பண்ணிச்சு, அந்த மழைத்துளி விழுந்ததுனால அது கடைசியில் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முத்தா மாறிச்சு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏக் பூந்த் கவிதா கா உத்தேசிய क्या है. मनुष्य को इज्जत छोड़कर आगे बढ़ना चाहिए. यही एक बूंद कविता का उद्देश्य है. இந்த ஏக்கு பூந்தில் வந்து என்ன சொல்லி இந்த செயல் வந்து என்ன வந்து விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தாரே ஆகாஷ் மே கைசே लटक रहे हैं அப்படின்னு आकाश में तारे बीना किसी रसी के लटक रहे हैं அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இந்திரதனுஷ் में कितने रंग दिखाई पड़ते हैं அப்படி இந்திரதனுஷ் में 7 रंग. அப்போ இந்த கித்திரேன்ற இடத்துல என்ன பண்ணி 7ன்னு எழுதுறீங்க. இந்த வந்து வானத்தில் வந்து எத்தனை நிறங்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 7 நிறங்கள் வந்து அர்ஜுனன் வந்து வில்லு ஒரு அறையில் அப்போ வந்து தெரியுதில்ல, அப்போ கலர்ஸு 7 கலர்ஸு அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்திரதனுஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கித்திரங்குள்ள ஷாத்துன்னு எழுதிட்டு இதெல்லாம் அப்படியே எடுத்து நீங்கள் எழுதலாம். அதுதான் திக்காயி படுத்தேங்க, அந்த 7 நிறங்களை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி. नेक्स्ट इंद्रधनुष कैसा प्रकट होता है. इंद्रधनुष दूर तक जमीन को छते हुए प्रकट होता है. होनहार बालक क्या कमाते हैं. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, இதை பார்த்துங்க. होनहार बालक अच्छा नाम कमाते हैं. स्कूल से छुट्टी होने पर होनहार बालक कहाँ जाते हैं. स्कूल से இங்கே அப்படியே கொஷின்லேயே உங்களுக்கு பதில் இருக்குது பாருங்கள். स्कूल के छुट्टी होने पर होनहार बालक सीते अपने कर जाते हैं அப்படிங்க. இந்த கஹாங்கிற இடத்துல என்ன எழுதுறீங்க, இந்த இடத்துல வந்து சீத்தே அப்பனே கர் அது இந்த இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். இங்கே ஜாத்தே ஹைன்றது கொஷின்லேயே இருக்குது, நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே மனப்பாடம் பண்ணுறது வந்து சீத்தே அப்பனே கர் அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஹோனகார் பாலக் சோட்டே பச்சே கோ கியா सिखाते हैं. होनहार बालक छोटे बच्चों को अच्छी बातें अच्छी साल चलन சிக்காத்தே ஹேன் அப்படின்றாங்க. இங்கே இருக்க இந்த அச்சிலேருந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதுறீங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து कबीर ने गुरु और गोविंद में किस श्रेष्ठ कहा के और क्यों. இந்த கொஷின் வந்து ரொம்ப கேட்பாங்க. कबीर के गुरु को होस्ट कहा क्योंकि भगवान का परिचय हमें गुरु से ही मिलता है அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் तुलसीदास के अनुसार किसके कर में नहीं होना है जाना है. இது கண்டிப்பாக இந்த கொஷின் இந்த 12th 13 கண்டிப்பாக வரும். நீங்கள் பார்த்துங்க. तुलसीदास के अनुसार जो हमारा स्वागत संग हंस मुख के
शात नहीं करना उसके घर में नहीं जाना चाहिए. இந்த 2 ரோமனில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3rd ரோமன் வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸுன்றது சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஏக்கு பூந்து மலைத்துளின்றது இது கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ஸு. இது அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. இது நல்லா நீங்கள் படிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு போங்க. இது வந்து யார் எழுதியிருந்தா கவிவர்மன் அயோத்தியா சிங்க்கு இவர் தான் வந்து எழுதியிருக்காரு. அவர் தான் வந்து ஹரிவோத்து தான் உபத்தியாய அவர் தான் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. இந்த எஸ்ஏ வந்து நல்லா ரைட் பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு ஒன் டைம் வந்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மீனிங்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இதுக்கு வந்து 5 மார்க்ஸு. ஹிந்தி 5 का अर्थ हिंदी में लिखिए அப்படின்றாங்க. இதில் வந்து பொருள் எழுதுக்க கேட்டிருக்காங்க. அவங்க ஹிந்திலேயே வந்து மீனிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹிந்தியில் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். தமிழில் எழுதக்கூடாது, இங்கிலீஷில் எழுதக்கூடாது, ஹிந்தியில் தான் நம்ம ரைட் பண்ணணும். ஹிந்தியில் தான் நம்ம ரைட் பண்ணணும். இதில் வந்து 5 மட்டும் நீங்கள் எழுதுங்க. அவங்க டோட்டலாக வந்து 10 கேட்பாங்க. நீங்கள் வந்து 5 மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். बशा हुआ उद्देश्य लक्ष्य प्रतिवर्ष हर साल आजीवन जीवन भर बिकंजा पंजा अत्याचार जुलम दुम पूंछ दुन लहन गणना गिनती भिक्षक अध्यापक सिकर चोटी शौक வந்து கேட்பாங்க. நல்லா பார்த்துங்க. ஷவுக்கு அஸ்ரஜ் விஷாம் ஆராம் கல்யாண் பலாயி. இதை ஃபுல்லாக நீங்கள் இந்த 14 நல்லா படிச்சிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 5 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கின்கி 5 का விலோம் சப்தலிக்கே. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அவங்க வந்து 10 கொடுப்பாங்க ஆப்போசிட்டில். இதில் வந்து 5 மட்டும் அட்டன் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு 5 மார்க்ஸு. விஸ்வாஸ் விஸ்வாஸ் இந்த விஸ்வாஸ் போடுற கொடுத்துட்டாங்களா நீங்கள் என்ன பண்ணீங்க மட்டும் சேர்த்து அப்படியே இந்த விஸ்வாஸ் பார்த்து அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். மஞ்சூர் மஞ்சூர் இந்த மஞ்சூர் எழுதிட்டு முன்னாடி போட்டுட்டு மஞ்சூர்னு ரைட் பண்ணிக்கலாம். தஷின் உத்தர் சுபத்திர குபுத்திர ஆரம்ப அந்த். ஆரம்பனா தொடக்கம், அந்துனா வந்து கடைசின்னு அர்த்தம். ஷாக்கார் நீராக்கார் பிகட்னா பன்னா குர்தா जिंता शत संगति गुஷ்காதி சாதாரண அசாதாரண. சாதாரண கண்டிப்பாக கேட்பாங்க. நீ மட்டும் போட்டுக்கிறீங்க. கட்டின் ஷரல் பச்சுப்பன் புடாப்பா. பச்சுப்பன்னா குழந்த, புடாப்பானா வந்து வயதானவங்களை.